குட் மார்னிங். வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். நேற்று நான் தமிழக தேர்தலில் முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமையை பற்றி போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது நடிகர் விஜய் பற்றி. நான் ஏற்கனவே ஒரு தமிழக தேர்தல் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் விஜய் பற்றி ஒன்று சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று அவர் எடப்பாடியோ இல்லாட்ட மற்ற கட்சிகள் மாதிரியோ தனி கட்சி பாஜகவுக்கு விசுவாசம் என்று அல்ல. அவர் பாஜகவின் மாற்று முகம், வேற ஒரு முகம், அவ்வளோதான். அது என்னென்னா அவர் தனித்து நிற்பாரா அல்லது ஏடிஎம்கே கட்சியுடைய கூட்டணியில் சேருவாரா என்பதை தீர்மானிப்பது பாஜக தான் என்று சொன்னேன். அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டு கையிலிருந்து மத்திய அரசுக்கு கைக்கு தாவிவிட்டது என்றும் மத்திய அரசு தான் இதை தீர்மானிக்கும் என்றும் சொல்லியிருந்தேன். இப்பொழுது நடந்து முடிங்கிற கடந்த 10-15 நாட்கள் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்து பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப திட்டமிட்ட ஒரு வேலை தான், பாஜகவின் வேலை தான். விஜய் என்பவரை இறக்கியிருப்பது பாஜக தான் என்பது கிட்டத்தட்ட நிரூபணமான ஒன்றாக மாறிவிட்டது இப்போது. ஸோ அவர் பாஜகவின் வேறு ஒரு முகம், அவ்வளோதான். என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அணி, திமுக அணி இரண்டுக்கும் இடையில் ஒரு பலத்த போட்டி வந்தாலும் ஏடிஎம்கே அணியில் உள்ள பாஜக, ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க எடப்பாடியாருக்கு எதிராக. ஸோ அந்த டயத்தில் டிவிக்கே அதில் இருந்தால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கூட்டணி இவ்வளோதான் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அது தவிர அவர் எடப்பாடி அதை விரும்ப மாட்டார். தான் முதலமைச்சர் சொல்லிகிட்ருக்காரு. அது மாதிரி இவரும் விஜயும் தான் முதலமைச்சரானுங்கிறதுக்காக தான் அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இதில் இறங்கியிருக்காரு. இப்போ ரெண்டையும் ஸ்கிரிப்ட் அழகாக எழுதி டெல்லியிலேருந்து எழுதப்பட்டு இப்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. என்னென்னா, விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஆக்சுவலாக பாஜக என்ன பண்ணுறாருன்னு தான் சொல்லணும், விஜய் என்ன பண்ணுறாரு சொல்லக்கூடாது. அங்கேருந்து எழுதப்பட்டு வருகிறது. அவர் அதுக்கேற்றபடியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது என்னென்னா, பாஜகவோட ஸ்கிரிப்ட் என்னென்னா, அவர் தனித்து விட்டால் அவரை எவ்வளோ தூரம் இந்த ஒரு சினிமாவில் ஆக்டர் விவேக் ஒரு அருமையான ஒரு காமெடி உண்டு. தன்னை ஒரு பெரிய பலவானாக காட்டிக்கிறதுக்காக உள்ள ஒரு இதெல்லாம் கொடுத்து பெருசாக பைல்வான் மாதிரி காமிச்சுப்பார். அது மாதிரி இவர் கடந்த ஒரு வருஷமாகவே பாஜக